உதயநிதி ஸ்டாலின் கைதானதும் முதல்ல எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வருது. அப்பா மிசா கேஸில் கைது, புள்ள த்ரிஷா கேஸில் கைது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு மெசேஜ் வந்ததுங்க. அதை தான் சொல்கிறேன். யாகாவாராயினும் நா காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கு பட்டு இல்லையா திருக்குறள். நாக்க அடக்கணும். நீ எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, உன்னுடைய நாக்க முதல்ல நீ அடக்கணும். நீ எதிர்கட்சி தலைவராகவே இருந்தாலும் சரி, உன் தாத்தா பெரிய முதலமைச்சராக இருந்தாலும் சரி, அப்பா முதலமைச்சராக இருந்தாலும் சரி, அரசியல் பாரம்பரியம் மிக்க குடும்பமாக இருந்தாலும் சரி, யாகாவாராயினும் நா காக்க, அப்படி காக்காவால் சோகாப்பர் சொல்லிழுக்கு பட்டு. இப்படிதான் கைது பண்ணி கூட்டு போவாங்க. நாக்கு அடக்கலைன்னா. ஒருவேளை இந்த திருக்குறள் பாடம் எடுக்கும்போது உதயநிதி கிளாஸுக்கு போலியோ என்னமோ. திமுகவை சேர்ந்த பலரும் இந்த திருக்குறளை கேட்டதாவே தெரியல. தமிழ் 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 அப்படின்னு சொல்ற ஒரு குடும்பத்துல இருந்துகிட்டு ஒருத்தர் இந்த அளவுக்கு நாக்க அடக்காம பேசுறது அப்படின்றது அது அந்த தமிழை அவமதிக்கிற மாதிரி இல்லையா? அது அந்த திருக்குறளை, திருவள்ளுவரை அவமதிக்கிற மாதிரி. என முதல்ல அறிவாலயத்துக்கு வெளியில இந்த ஒரு திருக்குறளை பெரிய ஒரு போர்டா வைக்கணும். ஒவ்வொரு திமுக காரன் சட்டையிலையும் இந்த ஒரு திருக்குறளை பேட்ஜா மாட்டணும். அப்பதான் கொஞ்சமாவது அவங்களுடைய நாக்க அடக்கி பேசுவாங்க. இனிமே சட்டமன்றம் கூடும் போதெல்லாம் முதல்ல சட்டமன்றம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு திருக்குறளை சொல்லிட்டு ஆரம்பித்தா நல்லாயிருக்கும். யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கு பட்டு. நாக்க அடக்குங்க. இது